Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டார்கெட் டிஎன்பிஎஸ்சி 2025 கோல்டன் 75 டேஸ். என்னங்க அது 75 நாட்கள். டிஎன்பிஎஸ்சி 2025 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எது எந்த எக்ஸாம் இருந்தாலும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அடுத்து வரப்போகிற 2.5 மாதம் இந்த 75 நாட்கள் ரொம்ப ரொம்ப குரூஷியல். 75 நாட்கள் தங்கத்துக்கு ஈடு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ இந்த கோல்டன் 75 டேஸ் ஸ்டடி பிளான் பேட்ச் என்னென்னு இருக்குது எல்லாமே டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம இந்த 75 டேஸை மட்டும் ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதை நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ குரூப் 1 ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஏப்ரல் 25 குரூப் 4 வரப்போகுது. அண்ட் ஜூலை மந்த் குரூப் 2 வரப்போகுது. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1க்காக மட்டும்தான் 75 டேஸ். குரூப் 4 90க்கு மேலே இருக்குது. குரூப் 2க்கு இன்னும் அதிகமாகவே 100 நாட்களுக்கு மேலே வந்து இருக்குது. பட் நம்ம குரூப் 4 குரூப் 2 தனியாக பிளான் வேணும் அதை நம்ம வந்து மேக் பண்ணலாம். பட் ஏன் வந்து நான் 75 டேஸை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி கோல்டன் 75 அந்த மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள். 2025 குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 3 எக்ஸாம்ஸுமே வருது. 2024ல் இந்த 3 எக்ஸாம்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் இங்கே பாதி அங்கே பாதின்ற மாதிரி எதுவுமே முழுசாக அடைய முடியல. இந்த வருஷமும் அதே ஃபார்மட் தான். 95% டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் எந்த எக்ஸாம் வந்தாலும் எழுதணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் இங்கே எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதுங்க, தப்பு கிடையாது. பட் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக பண்ணணும். குரூப் 1 ஓகே, நான் இது வந்து ஒரு 75% படிக்கிறேன். குரூப் 4க்கு கொஞ்சம் வந்து படித்து வச்சுக்கிறேன், இது எழுதிக்கலாம் வந்தால் பார்த்துக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் இல்லாமல் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே குரூப் 1 குரூப் 2 குரூப் 1 இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கும் சின்சியராக ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு இந்த 75 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த கோல்டன் 75 டேஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து கொண்டு வரலாம். அண்ட் குரூப் 4க்காக தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. அது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி பேட்ச் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்காக தான் நம்ம இந்த பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ கம்பைன்ட் ஸ்ட்ராட்டஜி 75 டேஸ். ஓகே, இந்த 75 டேஸ் நம்ம டார்கெட் பொறுத்த வரைக்கும் அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 ஆகட்டும், இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கும் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் முடியறதுக்குள்ள குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் நாம் தயாராகணும். அதுக்கான ஒரு ப்ராப்பர் பிளானாக இது வந்து இருக்கும். இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் டாபிக் வைஸாக ப்ராப்பர் வீடியோஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த 75 டேஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போ கிளாஸஸ் இங்கிலீஷ் மீடியம் வந்து கொண்டு வந்திருக்கும். ஃபார் தமிழ் மீடியம் டெஸ்ட் மட்டும் அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே எல்லாத்துக்குமே இப்போ குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இருக்குது. இப்போ ப்ரிலிம்ஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை எப்படி நம்ம வந்து அணுகணும், இந்த மாதிரி கொண்டு போகணும், எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்பராக பார்க்கும்போது நீங்கள் 3 எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகிடுவீங்க. இப்போ குரூப் 1 முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு குரூப் 4 வருது. அப்போது சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த லாஸ்ட் 1 மந்த் அந்த குரூப் 4க்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ரிவிஷனை வந்து கொண்டு போயிடுவோம். சேம் குரூப் 2 அதே மாதிரி வந்து போகும். ஓகே, ஸோ ஒரு டாப்பிக்கும் ப்ராப்பராக வீடியோஸ் அதில் வந்து இருக்க போகுது. அண்ட் அதுக்கான டெஸ்ட்டும் இதில் வந்து ஆட் ஆகும். ரைட், இது எல்லாமே 24/7 அக்சஸ் எப்போ வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ரெக்கார்டட் வீடியோஸ் டாபிக் வைஸாக இருக்கும். அதுக்கான பிடிஎஃப் அதுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஆனால் இந்த இடத்துல வெறும் சமச்சீர் புத்தகம் மட்டும் கிடையாது, டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜ். ஏன்னா நிச்சயமாக குரூப் 4 இருந்தாலுமே சமச்சீர் மட்டுமே போதுமானதாக இருக்காது. நம்ம சமச்சீர் புக்கையும் ஃபுல்லாக நம்ம வந்து முடிக்கணும், ப்ளஸ் டிகிரி லெவலும் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணி ஆகணும். அப்போ இந்த கோல்டன் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம சமச்சீர் புக்கும் டிகிரி லெவலும் ஃபுல்லாக இங்கே வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன்லைனர்ஸ் 6லேருந்து 12th வரைக்கும் ப்ராப்பர் ஒன்லைனர்ஸ் இருக்கும். அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட் இருக்க போகுது, அதுக்கான டெஸ்ட் இருக்க போகுது, எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அப்போது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பிக்கும் சமச்சீர் புக் என்ன கவர் ஆகுது அதையும் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் அவுட் சைட் சோர்ஸ் என்ன கவர் ஆகுது அதையும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எதெல்லாம் வந்து கவர் ஆகிருக்கும் அது எல்லாமே கம்பைல் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் டெஸ்ட்டும் நம்ம இங்கே வந்து கொடுத்துட போகிறோம். ஓகே, இந்த ஒரு பேட்ச்சில் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிவிடும். டெய்லி கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்க போகுது. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா 75 நாட்களில் எல்லா சிலபஸும் முழுமையாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ரிவிஷன் நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாங்குவேஜ் இங்கே நம்ம கவர் பண்ணுவோமா? எஸ், கவர் பண்ணுவோம். ஏன்னா குரூப் 2 குரூப் 4 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழுக்கான லாங்குவேஜ் வீடியோஸ் இங்கே கவர் ஆகும். புது சிலபஸ் பேஸ் பண்ணி இப்போ தமிழ் இருக்குது அப்படின்னா டாபிக் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் வைஸாக அதுக்கான வீடியோஸ், அதுக்கான கிளாஸு, டெஸ்ட் எல்லாமே கவர் ஆக போகுது. இங்கிலீஷும் அதே மாதிரி தான். புதுசாக கொடுத்துருக்க அந்த கிராமர் பார்ட்டு, புதுசாக கொடுத்துருக்க அந்த ப்ரோஸு, போயம், டெஸ்ட் எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஜிஎஸும் லாங்குவேஜும் முழுமையாக நம்ம கவர் பண்ணிவிடும். நம்ம டார்கெட் குரூப் 1 எக்ஸாம் முடியும் போது குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இது 3த்துக்கும் நம்ம வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் குரூப் 4 அண்ட் குரூப் 2 ஒரு 75% ஆஃப் சிலபஸ் முடித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் 1 மந்த்தில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போக முடியும். அதை பேஸ் பண்ணி இந்த பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2899 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், பிடிஎஃப் நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு, ரிவிஷன் நோட்ஸ் எல்லாமே கவர் ஆக போகுது.
இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஃபார் தமிழ் மீடியம் டெஸ்ட்டு மட்டும் அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது பேசிக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸ் பற்றி முழு விவரம் தெரியணும் அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் ஃபர்தராக இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேட்ச் மார்ச் 28 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மார்ச் 30 வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். April 1 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன். ஸோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்புறம் பேட்ச் இருக்குமா டவுட்டான விஷயம் தான். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது கம்மியான நாட்கள் தான் இருக்குது, படிக்க முடியுமான்னு கேட்டால் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் முடியுமான்ற கேள்வி பெருசாக மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதே பற்றி திங்க் பண்ணாதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, போதுமானதாக வந்திருக்கும். இதுக்கான சாம்பிள் டெமோ வீடியோஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. டவுட்ஸ் இருக்குன்றவங்க வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பராக ரிசல்ட்ஸும் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம ஃபோக்கஸ் எந்த எக்ஸாம் வந்தாலும் அதை ஹிட் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் ஒரு ப்ராப்பர் பேட்ச் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஒரு செல்ஃப் ஸ்டடி பிளான் அது நம்ம வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கும் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.